Hi friends, welcome back to my channel. Wishing you all a very happy Independence Day. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Independence Day ஸ்பெஷல், அதாவது Tricolour Bread Sandwich தான் பார்க்க போறோம். இது வந்து tomato jam, mint chutney and butter வச்சு பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் and easy, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First tomato jam எப்படி prepare பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் tomatoes நல்லா boil பண்ணி வெச்சுக்கோங்க. Next சீனி, ஏலக்காய் தூள், நெய், உப்பு தேவையான அளவு. பாயில் பண்ண டொமேட்டோஸில் இருந்துட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பியூரியாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே கிளறிட்டுருங்க. ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஃபைனலாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் மின்ட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க, புதினா இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி லேயர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் மின்ட் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் அது மேலே வச்சுட்டு அதில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வச்சுட்டு இப்போ அதில் நம்ம வந்துட்டு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஃபைனலாக இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வச்சுட்டு க்ராஸில் கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைகலர் அதில் அழகாக தெரியும். டேஸ்டியான ட்ரைகலர் பிரெட் சாண்ட்விச் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.